ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மாநிலங்களவை திமுக உறுப்பினர் வில்சன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற குழுவின் விவாதங்களில் வெளிப்படையான மற்றும் பொறுப்புணர்வுடன் கூடிய விவாதங்கள் நடைபெற வலியுறுத்தி கடந்த மாதம் 3ஆம் தேதி ஏற்கனவே எழுதிய கடிதத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் ஜனநாயகம், கூட்டாட்சி அமைப்பு ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அனைத்து தரப்பினரிடமும் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் வில்சன் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் தனித்தனியாக கேட்கப்பட வேண்டும் என்றும் வில்சன் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலால் கூட்டாட்சி கொள்கைகள் நிலைநிறுத்தப்படுவதையும் மாநிலங்கள் எதிர்கொள்ள உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணுவது குறித்து மாநில கட்சிகளிடம் ஒன்றிய அரசு கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் வில்சன் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்துவது குறித்த குழுவின் பணி விதிமுறைகள், விவாதங்கள் மற்றும் பரிந்துரைகளை பொதுவெளியில் தெரியப்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசு முன்மொழிந்த திருத்தங்களின் செயல்பாட்டு சாத்தியக்கூறுகள் மற்றும் தேர்தல் மேலாண்மையில் அவற்றின் தாக்கங்கள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களின் கருத்துக்களை அறிய வேண்டும் என்று வில்சன் தெரிவித்துள்ளார். இதேபோன்று ஒன்றிய நிதித்துறை செயலாளர் மற்றும் தேர்தல் நடைமுறைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர்களின் அனுபவங்களை பெற வேண்டும் என்றும் வில்சன் தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அனைத்து மாநிலங்களின் காவல்துறை இயக்குநர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர் சங்கங்கள், அரசியல் அமைப்பு நிபுணர்கள், தேர்தல் சட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட 12 தரப்பினரிடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நடைமுறை சிக்கல்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலங்களவை திமுக உறுப்பினர் வில்சன் வலியுறுத்தியுள்ளார்.